ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த மிதமான வானிலை மாறி மீண்டும் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் வாரத்தில் பவேரியாவின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை கணிப்புகளின்படி ஆல்பைன் மலைப்பகுதி மற்றும் அதையொட்டிய தாழ்நில பகுதிகளில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும். இதனால் சாலைகளில் பனி உறைந்து வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடும் என்பதால் ஓட்டுநர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அட்லாண்டிக் பகுதியிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இந்த மாற்றம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வெப்பநிலையானது 0 டிகிரிக்கும் கீழே செல்லக்கூடும். குறிப்பாக இரவு நேரங்களில் கடும் உறைபனி நிலவும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவிய அசாதாரணமான வெப்பமான சூழல் முடிவுக்கு வந்துள்ளதை இந்த பனிப்பொழிவு உறுதிப்படுத்துகிறது. இது பனிசறுக்கு போன்ற குளிர்கால விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் சில சவால்களை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. நகராட்சி நிர்வாகங்கள் சாலைகளில் உள்ள பனியை அகற்ற தேவையான உபகரணங்களுடன் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது தகுந்த குளிர்கால ஆடைகளை அணியவும் வானிலை நிலவரங்களை உடனுக்குடன் கவனிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த திடீர் வானிலை மாற்றத்தினால் மின்சாரம் மற்றும் வெப்பமூட்டும் தேவைகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வரும் வார இறுதியில் பனிப்பொழிவு அதன் உச்சத்தை எட்டும் என்று வானிலை வரைபடங்கள் தெரிவிக்கின்றன.